ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2க்கான டெஸ்ட் 21 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ். இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சைடில் ஒரு நோட் வச்சுக்கோங்க. நான் கொஷின் சொல்லும்போது சரியான ஆப்ஷன் எது அப்படின்றத சைடில் நோட்டில் எழுதிக்கோங்க. நான் ஆன்சர் சொன்னோன்னே கரெக்டாக இருந்தால் டிக் பண்ணி ஒரு மார்க்கு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த தேர்வை வந்து எழுதணும். வாங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படி தேர்வு எழுதணும், இது வீடியோ டெஸ்ட்டாக எப்படி என்னன்னு கேட்குறீங்க, அவங்களுக்கானது. ஓகேங்களா? ஸோ சிலர் வந்து வீடியோவாக அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் கெஸ் பண்ணுறவங்களும் இருப்பீங்க. ஸோ அவங்களும் அந்த மாதிரி அட்டன் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம். தமிழ் 10ஆம் வகுப்பு இயல் 1-2 தான் இதில் தேர்வு. முதல் கேள்வி, சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ரா இளங்குமரனார் அவர்கள். இவர் தான் வந்து இது தேவநேயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை வந்து தொகுத்திருப்பார். இரண்டாவது கேள்வி பார்க்கலாம். குன்றூர் கிழார் ஆசிரியப்பா இயற்றுவார். குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் கபிலர். இதில் எந்த கூற்று சரி? ஆன்சர் இரண்டும் சரி. மூன்றாவது கேள்வி பார்க்கலாம். முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு உருவாகி விற்பனைக்கு வந்தது? ஆன்சர் 1983. 1963 ஒரு வாரியம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அது என்ன வாரியம்ன்றது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு டாக்ஸ் சம்மந்தப்பட்ட வாரியம். நான்காவது கேள்வி, சொல்லுன போலவும் கேட்கன போலவும் இது யாருடைய அடிகள்? ஆன்சர் தொல்காப்பியருடைய அடிகள். தொல்காப்பியர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, தொல்காப்பியம் 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு நமக்கு 9th இயல் 1ல் கொடுத்துருப்பாங்க. அதை ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஆன்டிதெசிஸ் கலைச்சொல் தருக. ஆன்சர் எதிரினை இசைவு. மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கி இது எந்த நூலின் அடிகள்? ஆன்சர் சிலப்பதிகாரத்துடைய அடிகள். அதாவது மா பலா இது எல்லாமே வந்து அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு மொழி ஒரு பழலனவாம் இது யாருடைய அடிகள்? அதாவது எந்த நூலினுடைய அடிகள்? ஆன்சர் நன்னூலின் அடிகள். மற்ற எல்லாமே வந்து இலக்கண நூல் தான். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எது? ஆன்சர் மணி வகை. மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து இது எந்த பாடலுடைய அடிகள்? இந்த பாடலோட ஆசிரியர் யார்? ஆன்சர் சுந்தர கவிராசருடைய பாடலடிகள் தான் இது. மாணிக்கவாசகர் வந்து நமக்கு 8ஆம் திருமுறையை எழுதியவர். மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என கூறியவர் யார்? ஆன்சர் திருமூலர். கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பலபடடை சுகநாதர் புலவர் வந்து பத்மகிரி வீட்டுநாதர் தூது இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதான் பத்மகிரிநாதர் தூதை வந்து இவர் தான் வந்து எழுதியிருப்பார். இந்தியாவில் தமிழகம் காற்றாலை மின் உற்பத்தியில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? ஆன்சர் காற்றாலை உற்பத்தியில் முதலாவது இடம். இப்போ ரீசெண்டாக நடந்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்பீங்க. சூரிய மின் உற்பத்தியில் பார்த்தோம் அப்படின்னா 5000 மெகாவாட் வரைக்கும் உற்பத்தி செஞ்சு நம்ம தான் வந்து ரொம்ப லீடிங்கில் இருக்கோம் தமிழ்நாடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸை நிறைய வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. கரண்ட் அஃபேர்ஸை எக்காரணத்தை கொண்டு லாஸ்ட்டில் படிச்சுக்கலாம், கம்மியான மார்க் தானே விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ½ hour தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மார்க், ஏன்னா 10 மார்க் வரைக்குமே இப்போலாம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க. 10 மார்க்குன்றது ஈஸியாக உங்களுக்கு போர்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரு மார்க். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எத்தனையாவது நூற்றாண்டில் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டு உலக விந்தையாக திகழ்கிறது தாஜ்மஹால்? ஆன்சர் 17ஆம் நூற்றாண்டு. தாஜ்மஹாலை கட்டினது ஷாஜகான் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இப்போ உங்களுக்கான கேள்வி, ஷாஜஹானுடைய காலம் என்ன? ஓகேங்களா? எந்த ஆண்டு பிறந்து எந்த ஆண்டு இறந்தார்? 13வது கேள்வி, நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு இது யாருடைய அடிகள்? ஆன்சர் பாரதியாருடைய அடிகள். 1882ஆம் ஆண்டு பிறந்தவர் பாரதியார். குருந்தம் என்னும் மரம் எந்த நிலத்துடன் தொடர்புடையது? ஆன்சர் முல்லை நிலத்துடன் தொடர்புடையது. முல்லை நிலத்தின் தெய்வம் வந்து திருமால். ஜல் என்னும் சொல் எதனை குறிக்கிறது? ஆன்சர் பூதம். சாரைப்பாம்பு இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. பா சிங்காரம் எந்த ஆண்டு பிறந்தார்?
ஆன்சர் 1920ஆம் ஆண்டு. 1920ஆம் ஆண்டு தான் ஒத்துழையாமை இயக்கம் நடந்திருக்கும். அது 1922 வரைக்கும் நடந்திருக்கும். 22ல் சௌரி சௌரா சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். ஸோ அதனால் மனமுடைந்த காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிற்றுவாங்க. 30ல் உப்பு சத்தியாகிரகம் நடக்கும். உப்பு சத்தியாகிரகம் வந்து நடந்தபோது காந்தியடிகளுக்கு வயது வந்து 61. எத்தனை கிலோமீட்டர் வந்து உப்பு சத்தியாகிரகம் அவர் வந்து நடந்திருப்பாருன்றது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க 12th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியை நல்லா தெளிவாக படிங்க. உலக காற்று நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 15. ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. பூக்களில் இருந்து திருடும் மனத்தை எங்கே கொண்டு போய் ஒளித்து வைக்கிறாய்? இதன் ஆசிரியர் யார்? அதாவது வந்து காற்று கிட்ட கேட்குற மாதிரி எழுதியிருப்பார். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பி அண்டு சி. அப்துல் ரஹ்மான் அண்டு கவிக்கோ. இது ரெண்டுமே தான். 2 பேருமே வந்து ஒருத்தர் தான். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். குயில் பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாரதியார். நன்னன் அப்படின்றது வந்து மலைப்படு கடாமுடைய நூலின் பாட்டுடை தலைவன். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து புதிய உரைநடையுடைய ஆசிரியர். ஸோ இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து வந்து எல்லா தேர்வையும் வந்து அட்டன் பண்ணுங்கள். உங்களுடைய மெயின் தேர்வுக்கு எங்கள் டீம் சார்பாக ஆல் தி பெஸ்ட். மொத்தம் 20 மார்க்குக்கு எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது நிறைய டெஸ்ட் பேட்ச் வருது. ப்ளஸ் இப்போ தான் ஃப்ரெஷர் நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா எப்படி படிக்கணும் எல்லா கைடன்ஸுமே வந்து நம்ம ஃபுல் பேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபுல் பேட்சில் வந்து எப்படி அப்படின்னா ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் என்னென்ன படிக்கணும், தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் 9 ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுல் பேட்ச் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.